தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். தவக்காலம் அருளின் காலம், மனமாற்றத்தின் காலம். எங்களுடைய பாவ வழிகளில் இருந்து நாங்கள் விலகி ஆண்டவரோடு நடக்க எங்களை அழைக்கின்ற உன்னதமான காலமாய் இருக்கிறது. இந்த காலத்திலே நாங்கள் அதிகமானவர்களை ஆலயத்திலே காண்கிறோம். அதிகமான பல பக்தி முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம். சில விதமாக இந்த தவக்காலத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது நல்ல தீர்மானங்களை நாங்கள் எடுக்கிறோம். அதாவது 40 நாட்களும் திருப்பலியிலே பங்கு கொள்ள வேண்டும், திருச்சிலுவை பாதை செய்ய வேண்டும், கல்வாரி திருத்தலங்களை நோக்கிய யாத்திரைக்கு செல்ல வேண்டும், அதே போன்று பிறன்பு காரியங்களில் ஈடுபட வேண்டும், அதிகமாக கோபப்படக்கூடாது, அடுத்தவருடைய அன்போடு பழக வேண்டும், அடுத்தவரை பற்றி புறம் கூறக்கூடாது, மற்றவர்களுக்கு நல்லதை நினைக்க வேண்டும், அவர்களை பற்றி நல்லதை நாங்கள் கதைக்க வேண்டும் என்றெல்லாம் பல நல்ல தீர்மானங்களை நாங்கள் மேற்கொண்டு இந்த நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ முயற்சி எடுக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய முயற்சியும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் இந்த காலம் சோதனையின் காலமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் நாம் எவ்வளவுதான் நல்ல தீர்மானங்களை எடுத்து பரிசுத்தமாய் வாழ முயற்சி எடுக்கின்ற பொழுதும் சாத்தான் எங்களை எப்பொழுதும் சோதித்து கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் நாம் ஆண்டவரோடு அவருடைய பாதையில் அவரோடு நெருங்கி நடப்பதை அவன் விரும்புவதில்லை. அதனால் நல்ல காரியங்களை நாம் செய்ய முயற்சி எடுக்கின்ற பொழுதெல்லாம் அவன் எங்களுக்கு சோதனையை கொடுக்கிறான். அந்த நல்ல தீர்மானங்களிலிருந்து விலகி நடக்க அவன் எங்களை தூண்டுகின்றான். உதாரணமாக, நாங்கள் வெள்ளிக்கிழமைகளிலே நோன்பிருப்பது வழமை இல்லையா? இந்த நாட்களிலே வேறு நாட்களிலே நாம் சாப்பிடாமல் இருந்தாலும் பசி தெரிவதில்லை. ஆனால் இந்த தவக்காலத்திலே வெள்ளிக்கிழமைகளிலும் வேறு நாட்களிலும் நோன்பு இருக்கின்ற பொழுது நாங்கள் அதிகமாக பசியை உணர்கின்றோம். ஆகவே சாத்தான் எங்களுக்கு சோதனையை கொடுக்கின்றான். ஆண்டவர் பசியாயிருந்த பொழுது அவன் கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று அவன் கடவுளை சோதித்ததை போன்றுதான் இன்று எங்களுக்கும் சாத்தான் உணவை காட்டி அதை சாப்பிடுவதற்கு எங்களை சோதிப்பதையும் நாங்கள் இந்த நாட்களிலே உணர்கின்றோம், அனுபவிக்கின்றோம். ஆனாலும் நாங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதில்லை. அதாவது நாங்கள் சோதனையிலே விழுந்து விடுவதில்லை. சில வழிகளிலே விழுந்து விடுகின்றோம், நல்ல தீர்மானங்களை மேற்கொள்கிறோம். ஆனால் இடைநடுவே நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வருகின்ற பொழுது நாங்கள் விழுந்து விடுகின்றோம். பிரியமான சகோதரங்களே, நான் ஒரு அருட்தந்தையோடு கதைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரிடம் சொன்னேன், ஃபாதர், இந்த நாட்களில் தான் நாங்கள் அதிகமாக சோதிக்கப்படுகிறோம் இல்லையா? எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், கடவுளோடு இந்த நாட்களில் நடக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கின்றோம். ஆனாலும் சோதனை அதிகமாக வருகிறது. நாட்கள் நகர்ந்து செல்ல செல்ல சில வேளைகளிலே நாங்களும் சாத்தானுடைய ஆளுகைக்கு அல்லது அவனுடைய சோதனைக்கு உட்பட்டு நல்ல தீர்மானங்களில் இருந்து விழுந்து விட எத்தனைக்கின்றோம் என்று நான் சொன்ன பொழுது அவர் சொன்னார், விழுந்தாலும் பரவாயில்லை, நம் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவர் எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதிக்கின்ற கடவுளாயிருக்கின்ற பொழுது நாம் வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து வர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அவரும் சிலுவை பயணத்தின் போது, அவர் கொல்கொதா நோக்கிய பயணத்தின் பொழுது சிலுவையை சுமந்து சென்ற பொழுது ஆண்டவரும் வீழ்ந்தார். அப்படியே வீழ்ந்து இருக்கவில்லை, மாறாக அவர் எழுந்து நடந்தார். அதே போன்று நாங்களும் நல்ல தீர்மானங்களை எடுத்து நாங்கள் வீழ்ந்திருந்தால், சில வழிகள் அதை கடைபிடிக்க முடியாமல் எங்களுக்கு போயிருந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் அதை நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். என்று நான் தவறி இருந்தால் அப்படி நான் தவறிவிட்டேன் என்பதற்காக அதை கைவிட்டு விடக்கூடாது. மாறாக நாளை இருக்கிறது, இன்னும் 4 வாரங்கள் எங்களுக்கு இந்த தவக்காலத்தில் இருக்கிறது. இந்த நாட்களில் நான் எழுந்து நடப்பேன் என்கின்ற அந்த உறுதியான திடமனம் எங்களுக்கு வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். வீழ்ந்து விட்டால் வீழ்ந்து கிடக்கக்கூடாது, மாறாக எழுந்து நாங்கள் நடப்பவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த நாட்களிலே நாங்கள் கடவுளோடு கூட அவருடைய பாதையிலே நடக்க நாங்கள் முயற்சி எடுப்போம். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி கிறிஸ்தவ மனப்பான்மையோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாட்களிலே மிகவும் அழகான நற்செய்தி வாசகங்களை நாங்கள் வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36 தொடக்கம் 38 வருகின்ற வாக்கியங்களை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள், மன்னியுங்கள், அப்பொழுது நீங்களும் மன்னிப்பு பெறுவீர்கள், கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், பிறரை தீர்ப்பிடாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள், கொடுக்கின்ற பொழுது மீண்டும் எனக்கு கிடைக்கும் அல்லது நாங்கள் மீளப் பெறுவோம் என்கின்ற மனப்பான்மையோடு கொடுக்கக்கூடாது.
கூடாது. எதிர்பாராமல் நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அதற்குரிய கைமாறை ஆண்டவர் எங்களுக்கு இரட்டிப்பாய் கொடுப்பார் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுக்குள்ளே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, தவக்காலத்திலே நாங்கள் பயணம் செய்கின்ற பொழுது பிறரை மன்னிப்பவர்களாய் இருப்போம். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது அடுத்தவரை மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறோம். சில வேளை எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் வாழுகின்றோம். 4 சுவருக்குள்ளே நாங்கள் வாழ்ந்தாலும் மன்னிக்க கஷ்டப்படுகின்றோம். இந்த மன்னிப்பு இல்லாமல் வீட்டிலே அமைதியை மகிழ்ச்சியை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் அடுத்தவரை மன்னிப்பதன் வழியாகத்தான் மன திருப்தியை மன்னிப்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர வேண்டும். அதைத்தான் வார்த்தைகள் அழகாய் எங்களுக்கு சொல்லுகிறது. உங்கள் பகைவரிடத்தில் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக மன்றாடுங்கள். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 44வது வசனம் எங்களுக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே தவக்காலத்திலே பயணம் செய்கின்ற நாங்கள் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து பிறன்பு காரியங்கள் செய்து அடுத்தவரை பற்றி நன்மையான காரியங்களை நாங்கள் பேசி இந்த நாட்களிலே கடவுளோடு கூட நாங்கள் நடப்போம். ஆண்டவர் இயேசுக்குள்ளே பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த நாட்களிலே நாங்களும் இந்த இடத்துல இருந்து படித்து கொண்டிருக்கிறோம். பல சோதனைகளுக்கு நாங்களும் உட்படுத்தப்படுகின்றோம். காலையில் எழுந்து நாங்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும். அங்கே காலையிலிருந்து மாலை வரைக்கும் எங்களுக்கு வகுப்புகள் நடைபெறுகின்றன. பிற மொழிகளை நாங்கள் கற்க வேண்டும். அந்த மொழியிலே தான் நாங்கள் இறையிலையும் கற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது சில வேளைகளிலே அது எங்களுக்கு சில மன அழுத்தங்களை அது கொண்டு வருவதாக அல்லது உருவாக்குவதாக இருக்கும். ஆனாலும் நாங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நடக்கின்ற பொழுது ஆண்டவர் சரியான பாதையை காட்டுகின்றார். எங்கள் எல்லோருக்கும் இங்கே இருக்கின்ற கிட்டத்தட்ட நாங்கள் 160 குருக்கள் உலகம் முழுவதுமாக இருந்து வந்து 160 குருக்கள் இங்கே இருக்கின்றோம். நாங்கள் பங்கேற்கின்ற திருப்பலி, ஒவ்வொரு நாளும் பங்கு கொள்கின்ற திருப்பலி, நாங்கள் உற்று நோக்குகின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளின் திருச்சிலுவை, இவை எங்களுக்கு தேவையான பலத்தை, இவை எங்களுக்கு தேவையான ஆன்ம திருப்தியை, இவை எங்களுக்கு தேவையான சக்தியை எங்களுக்கு கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரங்களே, சோதனைக்கு உட்படாதவாறு விழித்திருந்து மன்றாடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியது போல இந்த நாட்களிலே நாங்கள் தவறி விழாமல் தொடர்ந்தும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் தவறி விழுந்தாலும் மீண்டும் விழுந்து நடக்கின்றவர்களாய் இருக்க இந்த நாட்களிலே விசடவிதமாய் மன்றாடுவோம். நாம் கடந்து செல்லுகின்ற காலம் சோதனையின் காலமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சோதிக்கப்பட்ட போதும் அவர் அந்த சோதனையிலே விழுந்து விடவில்லை. அவர் எழுந்து நடந்ததை போன்று நாங்களும் மீண்டும் எழுந்து நடக்க இறைவன் எங்களை அன்பு செய்து வழிநடத்த மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருளின் காலமான தவக்காலத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காய் நீர் பாடுகள் பட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்தீர். ஆண்டவரே, நாங்களும் உங்களுடைய துன்ப வேளைகளிலே துவண்டு போகாமல் உம்முடைய திருச்சிலுவையின் பாடுகளை நாங்களும் நினைவு கூர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவிக்கின்ற பாடுகள் நீர்பட்ட பாடுகளை விட பெரியது அல்ல என்பதை உணர்ந்து சிலுவையின் பாதையிலே நடக்க ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். உலகிலே இடம்பெறுகின்ற யுத்தத்தையும் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட நாடுகளின் தலைவர்கள் ஆண்டவரை அமைதியை விரும்புவர்களாக மாற அவருடைய உள்ளத்தை மாற்றி இந்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு பசி பட்டினியாய் பல்வேறுபட்ட அச்சத்தோடு வாழுகின்ற எல்லா மக்களையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக. இந்த உலக நாடுகளின் தலைவர்கள் மனம் மாறி அமைதியை விரும்புகின்ற தலைவர்களாய் என்றும் இருக்க அவர்களையும் ஆண்டவரை வழி நடத்தியருளும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.